இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் ஒரு இடத்துல 3 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டணும். அதுக்கு அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை மீட்டாதான் எங்களால பண்ண முடியும். எங்களை மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட சீட்டு போட்டு ஏமாந்துருக்காங்க. இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க முதல்ல கிளம்புங்கம்மா. அந்த ஆளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுமா. நாங்க அந்த வீட்டுக்கு புதுசா குடித்தன வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா இந்த தெருமுனையில டீ கடை இருக்கு, அங்க அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போங்கம்மா போங்க. போங்கம்மா. வாங்கக்கா. என்னங்க இதெல்லாம்? நல்ல வேலை உங்க அண்ணன் ஏற்கனவே இந்த மாதிரி யாராவது என்ன தேடி பணம் கேட்டு வருவாங்க, தெரியாதுன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னது நல்லதா போச்சு. இந்த மாதிரி வேற யாரு வந்தாலும் தெரியாதுன்னு சொல்லிரு, சரியா? சரிங்க. சூப்பர். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. ஆரம்பத்துல உங்களை பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நடிச்ச நடிப்புல ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். இங்க பாருமா, எத்தனை தடவை வந்து கேட்டாலும் அந்த ஆளை தெரியாது தெரியாது தெரியாது. சரி, நீங்க அந்த ஆளை தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்போ உங்க ஃபேமிலி போட்டோல மூர்த்திக்கு என்ன வேலை? என்ன சொல்றாங்க? அங்க அங்க பாரு. நான் ஆரம்பத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே அந்த போட்டோவை கவனிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த முடியாது. ஒழுங்கா அந்த ஆளு எங்க இருக்காரு, அவரை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு சொல்லுங்க. இல்லன்னு வைங்களேன், இங்க நடக்கிறதே வேற. ஏய், என்ன எங்க வீட்ல வந்து எங்களையே மிரட்டுற? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. முதல்ல இடத்த காலி பண்ணு. போங்க. பண்ணது ஃப்ராடுத்தனம். என்ன இப்ப ஓவரா கத்திட்டு இருக்காளே. இது வேலைக்கு ஆகாது. தீபா பாத்துக்க. பேசாம நில்லு. என்னம்மா அவங்க என்ன பண்றாங்க? அமைதியா இருன்னு சொல்றோம்ல. ஒழுங்கா கேட்டா பதில் சொல்லணும். எங்க அமைதியா இரு. என்னம்மா அவங்க? என்னம்மா என்ன பண்ண போற? பொங்கல் வைக்க போறேன். அம்மா கரையா? சரிங்க சார். பொட்டுக்குள்ள பணம் இருக்கு சார். ஓகே மா, இங்க வாங்க. மா, அவனுக்கு எவ்வளவுமா தரணும்? 3 லட்சம் ரூபா சார். யோ, ஒரு 3 லட்சம் ரூபா அடியா. லட்சம் கரெக்டா இருக்கு சார். ஒரு புது ரெஜிஸ்டர் போட்டு அவங்க நேம் அட்ரஸ்லாம் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பு. ஓகே சார். ம். கையெழுத்து போடுங்க. கீழே உங்க அட்ரஸ் எழுதுங்க. ஓகே சார், எழுதிட்டேன் சார். சரிம்மா, பேனா கொடுங்க சார். கையெழுத்து வாங்கிட்டேன். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா. இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. அதுக்குள்ள அவங்க வரலனா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலானே. ஐயோ, அவளெல்லாம் பணத்தெல்லாம் புரட்ட முடியாது. எங்களுக்கு எப்பவோ தெரியும். நீங்க சொன்ன மாதிரி 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நல்லா எண்ணி பாத்துக்கங்க. மிச்சம் 7 லட்சம் ரூபாய 2 மாசத்துல திருப்பி கொடுத்துட்டு நான் இவங்க கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறேன். இந்தாங்க.
என்னது நான் உங்ககிட்ட 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். அதனால இந்த பத்திரத்துல நீங்க 3 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க. ஓ அண்ணே பாத்தீங்களா இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம கிட்ட பத்திரத்துல கையெழுத்து கேப்பா திவா, அண்ணா ம், இந்தாங்க. தேங்க்யூ சார். ஆ போயிட்டு வாங்கம்மா. அண்ணே என்னண்ணே அவதான் பத்திரத்தை நீட்டி கையெழுத்து கேக்குறானா? நீ எதுவுமே சொல்லாம போட்டு கொடுத்துட்டியண்ணே. எப்பவுமே நாம தானே பத்திரத்துல கையெழுத்து வாங்குவோம். இவன் நம்ம கிட்டே பத்திரத்துல கையெழுத்து வாங்குறானா? இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். விட்றா. எங்கடா போயிட போறா? 3 லட்சத்தை மட்டும் கொடுத்தா போதுமா? இது 7 லட்சம் இருக்குல்ல, அதுவும் 2 மாசத்துல கொடுக்கணும். அவளால இந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்னு நானும் பார்க்கிறேன். டேய், விட்டாதானடா பணத்தை புரட்ட முடியும். கண்டிப்பா அவ பணத்தை கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் நாம நம்ம இடத்தை காட்டுவோம்.